அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, கும்பராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் பலமாக இருக்கார். வாடிக்கையாளர்களால் அனுகூலம் உண்டு. நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, பெரிய மால் வச்சுருக்கீங்க, ஷாப்பிங் மால் வச்சுருக்கீங்க, அப்போ உணவுத்துறை வச்சுருக்கீங்க, ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அரசு துறையோடு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கா, அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு எதிராக ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருப்பார், அல்லது ஒரு பாண்டு பத்திரம் விற்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசு துறையோடு சார்ந்து நம்மளுடைய வருமானத்தை வச்சுருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அல்லது அரசு துறையோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ரோடு கான்ட்ராக்டு, பெரிய பெரிய பள்ளிக்கூடம் கட்டுற கான்ட்ராக்டு, அரசு துறை கட்டிடம் கட்டுறவங்க, பாலம் கட்டுறவங்க, இவங்கெல்லாம் அரசு துறையோடு சார்ந்து இருக்கிறவர்கள் அப்படின்னு பேர். இவங்களுக்கு எல்லாம் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலம். நல்ல ஒரு வருமானம் கொடுக்க போகுது இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆசை இருக்குது, மனதில் நிறைய கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. அந்த கற்பனை வளங்கள், ஆசைகள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும்.
மதம் சார்ந்த நபர்கள், இனம் சார்ந்த நபர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய உதவிகள் செய்ய போகிறார்கள். பாசிட்டிவான விஷயம் நடக்கப் போகிறது. 3-5 தொடர்பு ஏற்படும் போது உங்களுடைய பிள்ளைகள் வெற்றியாளனாக மகுடம் சூடுவதற்குண்டான சூழ்நிலைகள், ஏதோ போட்டியில் கலந்து பரவாயில்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் பிள்ளையாரனுடைய விஷயம் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தந்தையாருக்கு செய்யக்கூடிய உபத்திரங்கள் அருமையாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏதோ ஒரு உபகாரம் பண்ண போகிறீங்க, அவங்க மனம் மகிழும்படியான சூழல்கள் நடக்கப் போகிறது. தாயாருக்கு ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, வயிற்றில் கட்டி இருக்குது, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கக்கூடிய மனைகள் உங்களுக்கு வாஸ்து முறைப்படியாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்துல சூரியன் வரும் காலம், கணவன் வரக்கூடிய கணவன் உங்களை காட்டிலும் மிக அதிகார போக்கோடு காணப்படும். ஏதாவது ஒருத்தங்க நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா இப்போ அமையக்கூடிய கலத்திலும் நல்லபடியான படித்திருக்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நடக்கக்கூடிய திருமணம், கும்பராசிக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள், திருமணத்தில் எல்லாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாகனத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் இருக்கும். கிட்ட போகும்போது இந்த வாகனத்தையே வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இதுவே போகட்டும், அப்புறம் மாற்றிக்கலான்ற ஒரு மைண்ட்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், வாகனம் மாற்றுவதும் நல்லது தான். இந்த மாதத்தில் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஏன்னா 3-5 தொடர்பு வருது. அதனால் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது பயணிக்கிறாரு. கேது என்பது ஞானக்காரகன். அகழ்வாராய்ச்சித்துறை, ஆராய்ச்சித்துறை, ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ். உங்களுக்கு ஏதோ ஒரு விருது கிடைக்க போகிறது, உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்பு உருவாக போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆமாம் பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கணும். பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்கள தந்தையினுடைய பேச்சில் கவனம் வேண்டும். தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம், தந்தையினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். குருவை முதல்ல மதிக்கணும். ஆமாம், ஆசிரியர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் எடுத்துக்கணும். குலதெய்வ ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 5க்குரியவன் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணும்போது வக்கர அஸ்தங்கமாகிற போது குலதெய்வ ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் 6, 8, 12ஓடு தொடர்புறதோ அந்த கிரகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பற்றிய ஃபஸ்ட்டு புரிதல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய காரகத்துவம் என்ன, அது என்னென்ன பாவகத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பனை இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு அதை பற்றிய புரிதல் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பலம்படுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 10க்குரியவன் 5ஆம் இடத்துல போகும்போது பரம்பரை தொழில் செய்கிறவங்க, ஏற்கனவே தலைமுறையாக என்னுடைய அப்பா தாத்தா எல்லாமே இந்த தொழில் தான் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஏற்றம் மிகு மாதமாக இந்த மாதம் அமையும். லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது டூரிஸ்ட் வண்டி வச்சுருக்கிறவங்க, வாகனத்தால் யோகம் வச்சிருக்கோம், தாயாரினுடைய சொத்துக்களால் யோகம் உண்டு, கால்நடைகளால் யோகம் உண்டு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சனி செவ்வாய், ஆமாம் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் விவசாயத்தில் ஏதோ ஒரு புரட்சி ஏற்பட போகிறது. இது காலபுருஷ தத்துவப்படி இந்த இந்திய நாட்டிலேயே விவசாயத்துறையில் ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும். விவசாயிகள்லாம் மன மகிழ்ச்சி ஆன ஒரு விஷயம் இந்த அரசாங்கமே இப்போ நடத்த போகிறது. அப்போ கும்பராசியில் உள்ள விவசாயிகளுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய விஷயம். 2வது யோகம், ஏன்னா லாபாதிபதி 11ஆம் இடம் தான் 2வது திருமணம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கண்டிப்பாக 2வது திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் சற்று குறைவாக தூக்கமாக கிடைக்கும். ஆமாம், நீங்களே இந்த டே நைட்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் இரவு பகல் பாராமல் இப்போது உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா சனியினுடைய காரகத்துவமே உழைப்பு தான். அதிகமாக உழைப்பு கேட்பார், உண்மையாக இருக்கணும்னு நினைப்பார், ஆமாம் நியாயமாக இருக்கணும்னு நினைப்பார். இந்த காரகத்துவத்தெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலம் பெறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் மேலும் உங்களுடைய மாதத்தை வெற்றி பெற வைப்பதற்காக சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.
ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்களாகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்